விருந்து 2024ல தமிழ்ல தியேட்டர்ல வெளிவந்த ஒரு ஆக்ஷன் கிரைம் த்ரில்லர் மூவி கண்ணன் தாமரைக்குளம். இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காங்க. அர்ஜுன், நிக்கி கல்யாணி மற்றும் பல அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. படத்துடைய கதையை பார்த்தலாம். படத்துடைய ஹீரோயின் ஒரு பணக்கார வீட்டு பெண்ணு. இவங்களுடைய அப்பா ஒரு தொழிலதிபராக இருப்பாரு. இவங்களுடைய தொழில் நஷ்டமாயிரும். இதனால பயங்கரமா மன உளைச்சல் இருப்பாரு. ஓரளவுக்கு அப்படியே அதை சரி செய்யற ஸ்டேஜ்ல மர்மமான முறையில கொலை செய்யப்படுவாரு. இந்த சுச்சுவேஷன்ல ஹீரோயினுடைய அம்மாவும் கொலை செய்யப்படுவாங்க. இப்போ தொடர்ந்து இவங்க 2 பேரும் கொலை செய்யப்படுவாங்க. இவங்கள கொலை செஞ்ச அந்த கும்பல் மறுபடியும் ஹீரோயினை துரத்திட்டே இருக்கும். ஒரு கட்டத்துல அர்ஜுன் ஹீரோயினுக்கு அடைக்கலம் கொடுத்து தன்னோட வீட்டுல வச்சு அப்படியே காப்பாத்திடுவாரு. இப்ப திடீர்னு பார்த்தா நிக்கி கல்யாணியே அர்ஜுனை கொலை செய்ய முயற்சி பண்ணுவாரு. இப்ப இறுதியில நிக்கி கல்யாணி எதற்காக அர்ஜுனை கொலை பண்ணணும், நிக்கி கல்யாணியை துரத்துற அந்த கும்பல் யாரு, இதை எப்படி அர்ஜுன் கண்டுபிடிக்கிறாரு, இறுதியில என்னாச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய ஆன்லைன். அந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தாவே ஃபர்ஸ்ட் ஹாஃப் தாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்க்ரீன்ல ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கு. அடுத்தது என்ன நடக்கும், தொடர்ந்து அப்படியே கொலையா நடந்துட்டு இருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது என்னடா இது பயங்கரமான ஒரு படமாச்சு அப்படிங்கிற மாதிரி நம்மளை அப்படியே கொண்டு போவாங்க. ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சார் அவங்களுடைய ஆக்ஷன் செம்மையா இருக்கு. எனக்கு அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ற போர்ஷன் அப்படியே ஃபைட் சீன்ஸ் இப்படி எல்லாத்துலயும் சூப்பரான ஒரு ஆக்டிங் கொடுத்துருப்பாரு. அதே மாதிரி நிக்கி கல்யாணி படத்துக்கு என்ன தேவையோ ஒரு அளவான ஆக்டிங் கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவும் நம்ம அடுத்தடுத்து என்னடா நடக்கும் அப்படிங்கிறது ஒரு கதைக்குள்ள இன்வால்வ்மெண்ட் கொண்டு போயிருப்பாங்க. அவங்களுடைய பிஜிஎம் மியூசிக் நல்லா இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கடைசி வரைக்கும் சூப்பரான பிஜிஎம் கொடுத்துருக்காரு. சந்திரன் அவங்களுடைய சினிமோட்டோகிராஃபி ஒளிப்பதிவு ஒரு சூப்பரான விஷயம் அப்படி கொடுத்துருக்காரு. கேமராக்கள் எல்லாம் நல்லாவே இருக்கு. இந்த ஃபைட் சீன்ஸ் ஆகட்டும், அந்த கொலை சீன்ஸ் இப்படி மிரட்டலான ஒரு கேமரா ஆங்கிளை கொடுத்துருக்காரு. படத்துடைய கிளைமேக்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கு. யாருமே கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்துடைய மைனஸ் பார்த்தா செகண்ட் ஹாஃப் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் அவ்வளோ சூப்பராக கொண்டு போயிட்டு செகண்ட் ஹாஃபை ரொம்பவும் கொண்டு விட்டாங்க. பார்த்து பழக்கப்பட அதே சீன்ஸ் தான் இருக்கு. இதே மாதிரி கதைகள் ஏகப்பட்ட கதைகள் படத்துல வந்துருச்சு. இருந்தாலும் ஒரு வித்தியாசமா சொல்லியிருக்கலாம். செகண்ட் ஹாஃப் ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் இவங்க மெயின்டைன் பண்ணவே இல்லை. கிளைமேக்ஸ் ஒரு வித்தியாசமா கிளைமேக்ஸ் தான். ஆனா இந்த படத்துக்கு செட் ஆகவே இல்லை. என்ன அப்படி கொடுத்துக்கிறீங்களா அப்படிங்கிறது தான் இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருந்த ஸ்பீடுக்கு செகண்ட் ஹாஃப் நார்மலான படமா வந்துருச்சு. நிறைய சீன்ஸ்லாம் ப்ரிடிக்டபிளாவே இருக்கு. ஏன்னா இவர் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ற ஃபைட் சீன்ஸ் எல்லாம் பார்த்து பழக்கப்பட அதே சீன்ஸ் தான். எல்லாம் பார்த்த படத்துல வந்த சீன்ஸ் மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு சீன்ஸ்ல எடுத்துருக்கலாம். அடுத்த ஃபேமிலி பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலி படத்தை அந்த மாதிரி சீன்ஸ் எதுவுமே இல்லை. முதல் இந்த படம் இப்படி சூப்பராக இருக்கும், சுமாராக இருக்குன்னா இந்த படம் ஒன் டைம் வச்சுருந்தா நான் சொல்றேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிலீஸ் உங்களுக்கு உங்களுக்கு